ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம எந்தெந்த டீம் பற்றி பார்க்க போகிறோம்னா மும்பை இந்தியன்ஸ் vs எஸ்ஆர்ஹெச். இந்த மேட்ச் எங்கே நடக்குது பார்த்தீங்கன்னா வான்கடே ஸ்டேடியமில் ஈவினிங் 7:30 நடக்குது. இந்த பிச்சில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 208 ரன்னு. ஸோ பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும் அந்த பிச்சில். ஸோ லாஸ்ட் 5 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸு ஒரு மேட்சாக ஜெயிச்சிருக்காங்க, 4 மேட்ச் தோற்றுருக்காங்க. அதே ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா 5 மேட்ச்சில் 4 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, ஒரு மேட்ச் தோற்றுருக்காங்க. ஸோ இதுதான் வின்னிங் பேட்டர்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 6 ஓவரில் பார்த்தீங்கன்னா 45 50 ரன் அடிச்சிருக்கணும். செகண்ட் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா 30 35 ரன்னு, 3 விக்கெட்டுக்கு விழுந்தாலும் பரவாயில்ல, அப்படியே பொறுமையாக ஆடணும். தேர்ட் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா 35 40 ரன்ஸு இப்படி கொஞ்சம் ஆக்சிலேட் பண்ணணும். லாஸ்ட் ஃபைனல் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா 50 55 ரன்ஸ் அடிச்சிருக்கணும். ஸோ இதுதான் வின்னிங் பேட்டர்ஸு. ஸோ நம்ம மும்பை இந்தியன்ஸோட லைனப் நம்ம பார்த்துடலாம் யார் ஆட போகிறாங்கன்ட்டு. குவிண்டன் டிகாக், ரோஹித் சர்மா டவுட்ஃபுல், ஆடுவாரான்னு தெரில. அது டாஸ் போட்டதுக்கப்புறம் தான் தெரியும். இம்பேக்ட் பிளேயர் யூஸ் பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரில, வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். சூரியகுமார் அவருக்கும் கிளிக் ஆக மாட்டேங்கி. அவர் கிளிக் ஆச்சுன்னா நாளைக்கு ஒரு கேமாக இருக்கும். திலக் வர்மா கொஞ்சம் ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு, ஃபார்மில் இருப்பார், ஆடுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. நமந்தீர், ஹார்திக் பாண்டியா அவருக்கும் பெருசாக ஒரு அவருக்கு பட்டுச்சு, நல்லா ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. மிச்சல் சான்ஸை சூப்பராக பவுலிங் போடுறாரு, கண்டெயின் பண்ணுறாரு. கசன் ஃபேர் அவர் நல்லா போட்டார், சிஎஸ்கே கூட நல்ல ஒரு விக்கெட்ஸ் எடுத்தார். ஜஸ்பீத் பும்ரா அந்த பழைய வேர்ல்டு கப்பில் போட்ட மாதிரி அந்த இது அவருக்கு கிளிக் ஆகலை. அவருக்கு மட்டும் லைன்லேருந்து மட்டும் பிடிச்சிட்டாருன்னா மோஸ்ட் விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அஸ்வினி குமாரும் நல்லா தான் போட்டார், ரன்னும் கொடுத்துட்றாரு. ட்ரெண்ட் போல்ட் அந்த பழைய ஃபார்முக்கு வந்துட்டார்னா பவர் பிளேலே 2-3 விக்கெட் எடுக்கிற சான்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் மும்பை இந்தியன்ஸோட லைனப்பு. ஸோ நம்ம அடுத்து நம்ம எஸ்ஆர்ஹெச்சோட நம்ம லைனப்பை நம்ம பார்த்துடலாம். அபிஷேக் சர்மா லாஸ்ட் கேம் சூப்பராக ஆனார். இஷான் கிஷன் இந்த சீசன் நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இனிமேல் அதே கண்டினியூ பண்ணுவாங்க. என்ட்ரி கிளாஸ்னு ஒரு மேட்ச் நல்லா சூப்பராக மார்க் பண்ணார், பயங்கரமாக ஸ்கோர் பண்ணார். நிதிஷ்குமார் ரெட்டி ஆல்ரவுண்ட் பர்ஃபார்ம் பண்ண ஒரு சான்ஸ் இருக்குது. பவுலிங் அண்ட் பேட்டிங் ரெண்டுத்தையும் கலக்கக்கூடிய டிராவிஸ் ஹெட் அவரும் நல்லா ஆடக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஓப்பனிங் ஆடுவார். டிராவிஸ் ஹெட்டும் அபிஷேக் தான் ஆடுவாங்க, ஓப்பனிங் ஆடுவாங்க. பட் இந்த மாற்றி கொடுத்துருக்காங்க. லிவிங்ஸ்டன் வந்து சூப்பராக ஆடுவார். அவருக்கும் பவுலிங் கொடுக்குற சான்ஸ் இருக்குது. பேட்டிங் அவர் நல்லா பண்ணக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் டு பேட் கமின்ஸ் வந்திருக்கிறது, அதனால் அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜஸ்ஸு சேரச்சுக்கு ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ் தான் சொல்ல முடியும். இஷான் மலிங்கா பேட் கமின்ஸ் பேட்டிங்கும் பண்ணக்கூடியவர், பவுலிங்கும் சூப்பராக போடாரு லாஸ்ட் மேட்ச்சு. இஷான் மலிங்கா நல்லா போடுறாரு. சகிப் ஹுசன், சிவாங்குமார் இவங்களும் நல்லா போடக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ இதான் எஸ்ஆர்ஹெச்சோட லைனப்பு. நம்ம கேம் சேஞ்சஸ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் பார்த்தீங்கன்னா இஷான் கிஷன் இந்த சீசன் ஃபுல்லாக நல்லா ஆடிட்டுருக்காரு. ஸோ அதனால் அவரை கண்டினியூ பண்ணுற ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ மும்பை இந்தியன்ஸில் பார்த்தீங்கன்னா திலக் வர்மா அவரும் இந்த சீசன் நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, ஒரு 100 அடிச்சிருக்காரு. ஸோ அதனால் அடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ வின்னிங் ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச்சுக்கு 52% கொடுக்குறேன். ஏன்னா எஸ்ஆர்ஹெச் வச்சு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 4 மேட்ச் கன்சிஸ்டாக வின் பண்ணிட்டு வராங்க. ஸோ அந்த இதுலேயே அவங்க கண்டினியூ பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. மும்பை இந்தியன்ஸ் 48% கொடுக்குறேன். மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ்னா ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ அவங்க கரெக்டாக அவங்க கிளிக் பண்ணி நல்லா பிளான் பண்ணி கேம் ஆடினாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு கேமில் வரதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. ஐபிஎல் மேட்ச்சில் என்னென்ன நடக்கலாம். ஸோ ஹைஸ்கோர் மேட்சஸ் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட்லி சேசிங் டீம் வின் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. டியூ இல்லைன்னா மேட்ச்சுக்கு வின்னிங் மூமெண்ட் மாறும். சரி, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.